Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அரசு கடந்த ஓராண்டில் ஆசிரியர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரையும் போராடும் நிலைக்கு தள்ளியதாக அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். இதையொட்டி தாமரைக்குளம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் தேர்தல் அறிக்கையை வைத்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பரப்புரையை தொடங்கினார். அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கையை கொடுத்து வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பரப்புரையின் போது பேசிய தளவாய் சுந்தரம், திமுக அரசு கடந்த ஓராண்டில் ஆசிரியர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரையும் போராடும் நிலைக்கு தள்ளியதாக குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வளையப்பட்டி பகுதியில் திமுக வேட்பாளர் பூமல தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் மோகனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே திமுகவினர் யாரும் இங்கு வாக்கு சேகரிக்க வரக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மேற்கு தொகுதியில் மாற்றத்தை விரும்பி மக்கள் காத்திருப்பதாக தமாக வேட்பாளர் யுவராஜா தெரிவித்தார். ஈரோட்டில் பாமக கட்சி அலுவலகத்தில் நடந்த பாமக பொறுப்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற யுவராஜா மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியும் மாற்றத்திற்கான வரவேற்பும் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மேற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கடந்த 4-5 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றோம். மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த பகுதியினுடைய வாக்காளர்கள் எங்களை வரவேற்று வருகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரையிலே மக்கள் ஆதரிக்கக்கூடிய கூட்டணியாக ஏற்பட்டுள்ளது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்யான வாக்குறுதிகள், தவறான அணுகுமுறை, தவறான நிர்வாகத்தினால் மக்கள் வெறுத்து போய் இருக்கிறாங்க மேற்கு தொகுதி மக்கள். அதே போல கிழக்கு தொகுதி அதே நிலைமை தான். எங்களை பொறுத்தவரையிலும் மக்களை சந்தித்து உண்மை நிலை எடுத்து கூறி வருகின்றோம். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தொகுதியில நீங்க பார்க்க போறீங்க.